Taste Daily. Taste the Daily. 13 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் தமிழ்நாடு அரசு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் அனைவரையும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களை முடிய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, போராட்டம் தொடர்பான தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்குங்க? வணக்கம். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள்ல ஏறத்தாழ 13 ஆண்டுகளுக்கு மேல பணியாற்றும் தமிழ்நாடு அரசு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் அனைவரையும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்திட வேண்டி தமிழ்நாடு அரசு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் மாநில மைய நலச்சங்கம் சார்பில் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானத்துல ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துல ஏறத்தாழ அனைத்து வகை மருத்துவமனைகளின் பணியாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டு இருக்கிறார்கள். கொரோனா தொற்று காலத்துல பணி செய்தோம், கொரோனா நோயாளிகளுடனும் பணி செய்தோம், எங்கள் உயிரையும் பணயம் வைத்து கொரோனா வார்டை சுத்தம் செய்தோம், போக்குவரத்து இல்லாத காலத்தில் கூட விடுமுறை இல்லாமல் பணி செய்தோம், கொரோனா காலகட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு முன்னுரிமை மதிப்பெண் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது எங்களுக்கு பொருந்தாத என்ற கேள்விகளை தற்போது எழுப்பி ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இந்த மருத்துவ பணியாளர்கள் இன்னும் எத்தனை பணி சுமை வந்தாலும் அதை நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம், எங்கள் கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான், பணி நிரந்தரம் மட்டுமே போதும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து ஏறத்தாழ நூற்றுக்கணக்கானோர் காலையிலிருந்து சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி. Taste the Daily.